தள்ளு வண்டி தள்ளு, வண்டி தள்ளு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ட்ராவல் விளாக் தான் வரப்போகுது. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அம்மா வீட்டுக்கு தான் போக போறேன். அம்மா வீட்டுக்கு எதுக்கு போறேன், என்ன பண்ண போறேன்னு எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அம்மா வீட்டிலேருந்து பால் எடுத்துட்டு வந்த வாட்டர் பாட்டிலு, மீன் குழம்பு எடுத்துட்டு வந்த கப்பு எல்லாமே இப்போ பையில வந்து எடுத்துக்கிட்டேன். திரும்ப அம்மா வீட்டில் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துருக்கேன். தச்சுட்டு வர்றதுக்காக. தைக்கிற அக்கா இருந்தால் தான் தைக்க முடியும், இல்லைன்னா அந்த ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும். இன்னும் வண்டிக்கு வந்து டயர் மாற்றவே இல்லை. கண்டிப்பாக நான் டயர் மாற்றும் போது விளாகில் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அம்மா காலையிலே கால் பண்ணி வரும்போது புவனகிரி மீன் மார்க்கெட்ல மீன் வாங்கிட்டோமா, கடல் மீனா பார்த்து வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு முன்ன பின்ன அந்த மீன் மார்க்கெட்லாம் போய் மீன் வாங்கினதும் கிடையாது. எனக்கு எப்படி மீன் வாங்கணும்னு தெரியாது. சில பேர் வந்து மீன்லாம் பார்த்து வாங்குவாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச மீன் காணாங்கத்த மீன், ஜிலேபி மீன், அதுக்கப்புறம் கெண்டை மீன், கவலை மீன், இவ்வளவுதான் தெரியும். இதுல ஒரு மீன் தான் வாங்கியிருக்கேன், காணாங்கத்த மீன் தான் வாங்கியிருக்கேன். இங்க எந்த மீன் எடுத்தாலுமே கிலோ 200 சொல்லியிருந்தாங்க. அதனால காணாங்கத்த மீன் மட்டும் அரை கிலோவுக்கு 100 கொடுத்து வாங்கி கட் பண்றதுக்கும் போட்டி போட்டுட்டு நிக்கிறாங்க. என்கிட்ட கொடுங்க, நான் கட் பண்ணி தரேன்னு. சரி, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அம்மா கிட்டே கொடுத்துடலான்னு பார்த்தேன். சரி, அவங்களுக்கே இன்னொரு வேலை வைப்போம், நம்ம இங்கே கட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். இவங்க வந்து கட் பண்றதுக்கு 10 ரூபா தான் சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. பெரிய அருவாமனை வச்சிருக்காங்க பாருங்க. கையில ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சுக்கிட்டு சூப்பரா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல வந்து கிளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. சிதம்பரத்துல இருந்து கத்தாழிக்கு போறதுக்கு புவனகிரி தாண்டி தான் நான் போய் ஆகணும். இந்த வழியா தான் போயிட்டு வரேன். இந்த மார்க்கெட்டுக்கு இது வரைக்கும் போனது கிடையாது. போயிருக்கேன், ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ரீசெண்டா அப்பா வந்து மீன் வாங்கிட்டு வர சொன்னதுனால மீன் வாங்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன். பாருங்க, மீன்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா எனக்கு இருக்கிற மாதிரியே தெரியல. எப்படிதான் வந்து இப்படி ஓப்பனா வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஐஸ் போட்டு வச்சிருந்தாலும் கொஞ்சம் நல்லா தாங்கும். ஐஸ் போடாம வச்சுட்டு தான் மேயுது. அது எப்படிதான் வந்து மக்கள் வாங்கிட்டு போறாங்கன்னு தெரியல. இங்க கிடக்கிறது எல்லாமே கெண்டை மீன், ஜிலேபி மீன், அந்த மாதிரி மீன் இங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மீன் இன்னைக்கு வாங்கிட்டு இப்போ கிளம்பிட்டேன். இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போக வேண்டியதான். இங்க இருந்து இதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதான். அம்மா வீட்டுக்கு எதுக்கு போறேன்னா, ரேஷன் கடையில பொருள் போடுறாங்க, அதை போய் வாங்கி அம்மா கிட்ட கொடுத்துட்டு வரதுக்காக கிளம்பியிருக்கேன். நம்ம ஊர்ல வாங்கலாம், சிதம்பரத்திலேயே வாங்கலாம். அம்மாவுக்கு வந்து அரிசி எல்லாம் தேவைப்படுறதுங்கிறதுனால அப்படியே அங்கேயே போனோம்னா வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம். இங்க நம்ம வாங்கி வச்சு திரும்பி ஊருக்கு எடுத்துட்டு தானே போகணும். அதனால அப்படியே அங்கேயே வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறதுக்காக இப்ப அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் அம்மா வந்து புளிச்சக்கீரை வந்து விறகடுப்புல வேக வச்சிட்டு இருக்காங்க. புளிச்சக்கீரையில வந்து பச்சை மிளகாய் போட்டு அதை வேக வச்சு கடைஞ்சி தரேன், ஈவினிங் போகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வீட்டில் சாப்பிடவே இல்லை. அதனால இங்கே வந்து அம்மா தோசை ஊற்றி தர சொன்னேன். அவங்க 2 தோசை ஊற்றி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு சைடிஷ் பாருங்க, சாம்பார் இருந்துச்சு, கிளிமிளா போட்டு சாம்பார் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு தோசைக்கு. அதை அப்படியே போட்டு இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்த மீனில் வந்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன மசாலான்னு பாருங்க. தனிமிளகாய் தூள், மீன் வறுவல் மசாலா, சால்ட்டு, கொஞ்சமா பூண்டு, இதெல்லாம் போட்டு இப்ப மீனும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தோசைக்கல்லுல இப்ப வெந்துட்டு இருக்கு. அடுத்து ஒரு சின்னதா ஒரு கோழி இருந்துச்சு, அதை வந்து கட் பண்ணி அது குழம்பு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அம்மா கிச்சன்ல வேலையா இருக்கிறதுனால எனக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க. 3 ஆட்டையும் மேய்ச்சலுக்கு ஓட்டி விடுமா, கழுத்துல இருக்கிற கவுரு மட்டும் அவுத்து விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, மாடு கண்ணு போட்டு இருந்துச்சு, கண்ணுக்குட்டி எப்படி இருக்குன்ட்டு பாக்கலான்ட்டு மாடை கிராஸ் பண்ணி போகலான்ட்டு பார்த்தேன். நீ ஏன் என் கிட்ட வரேன்னு முட்டை வருது பாருங்க. சரி, என்னதான் மாடு பண்ணுதுன்னு கிட்டே நின்று பார்த்தேன். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ், என்னை முட்டி கீழே தள்ளி இருக்கோம். தப்பிச்சேட்ட ஒடியாந்துட்டேன். ஆடு கயிறு அவுத்து விடலான்ட்டு இப்ப நானும் பார்த்துட்டு இருக்கேன். எங்க முடிச்சிருக்கு, எப்படி அவுக்குறதுனே தெரியல, எது லாக்குன்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஆடு அவுக்க இப்பதான் வரும். இது வந்து அம்மாவுக்கு தான் தெரியும். ரெகுலரா அவங்க தான் ஆடு கட்டுறது, அவுத்து விடுறது எல்லாமே. எனக்கு தெரியல. அப்புறம் அப்பா வந்தாங்க. அவங்க வந்து ஒரே ஒரு லாக்கு தான் கழுத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தான் இப்போ வந்து 3 ஆட்டையும் அவுத்து இப்போ விட்டாரு. இதை நான் தான் ரோட்டுக்கு அந்தாண்டு ஓட்டி கொண்டு போய் விடணும். ஆடு மாடு எல்லாமே கரெக்டா வீட்டில் ஒரு 11 மணி 10 மணி போல மேய்ச்சலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. வீட்டுக்கு முன்னாடி தான், நம்ம ஊர்ல தான் விவசாயம் இல்லைல்ல, அதனால வீட்டுக்கு முன்னாடி சூப்பரா மேயும். நிறைய பில்லு தான் இருக்கு, ஃபுல்லா கரும்பு காடு தான். நெக்ஸ்ட் ஒரு ஒர்க் இருக்குங்க. அம்மா கஷ்டப்பட்டு வேப்பங்கொட்டை வந்து பொறுக்கி வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு முன்னாடி மரம் இருக்கு, பின்னாடி மரம் இருக்கு. ஆடு மாடுலாம் அப்படி மேய்ச்சலுக்கு போகும்போது அங்க சில டைம் வந்து உட்காந்து பொறுக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நிறைய வேப்பங்கொட்டை வந்து பொறுக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த வேப்பங்கொட்டைய இன்னைக்கு எடுத்துட்டு போய் விற்கிறதுக்கு
போக போறோம். யார் யார் போக போறோம்னா, அப்பா, நானு, அம்மா 3 பேருமே தான் போக போறோம். அம்மா மட்டும் கஷ்டப்பட்டு பொறுக்கி சேகரிச்சு வச்சிருந்த வேப்பங்கொட்டைய பாருங்க. பொறுக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை ரெகுலரா காய வச்சு எடுத்து வைக்கணும். இங்க இருக்கிற இந்த 5 மூட்டையும் இன்னைக்கு விற்கிறதுக்கு கொண்டு போகணும். என்னோட வண்டியில மட்டும் 5 மூட்டையை ஏத்திட்டு போக முடியாது. சணல் சாக்கு இருக்கு பாருங்க, அந்த சணல் சாக்குல 2 மூட்டைய ஒரு சாக்கா இப்ப நாங்க வந்து கொட்டி மாத்தணும். மாத்தி 3 சாக்கா நாங்க இப்ப ரெடி பண்றதுக்காக இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த சணல் சாக்குல 2 சாக்கு வேப்பங்கொட்டையை கொட்டியாச்சு. அடுத்த சணல் சாக்குலயும் மாத்தி இப்ப வெளியில இழுத்து கொண்டாந்து வச்சாச்சு. ஃபைனலா பாருங்க 3 மூட்டையும் ரெடி பண்ணிட்டோம். இப்ப இதை வந்து அப்பா வந்து கோணூசி சணல் வச்சு இப்ப தைக்க போறாரு. நம்ம வண்டியில வந்து படுக்கவாட்டத்துல தான் வச்சு எடுத்துட்டு போவோம். கட்டுனோம்னா கண்டிப்பா அந்த கயிறு வந்து எங்கேயாச்சும் உருவிக்கிட்டு ரோட்டு நெடுக்கு கொட்டிட்டு போயிடுச்சுன்னா அதோட கஷ்டம். திரும்பி நம்ம இறங்கி பொறுக்கணும். அதனால சணல் போட்டு தச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி சாக்குல ஓட்டை இருந்துச்சுன்னா அந்த ஓட்டையில வந்து வைக்கல அழகா வந்து சுருட்டி வச்சு இப்ப அப்பா தச்சிட்டு இருக்காரு பாருங்க. ஒரு சாக்குல மட்டும் ஓட்டை இருந்துச்சு, அதுக்கு வைக்கல் வந்து வச்சாச்சு. இப்ப ஒரு பை சாக்கு தச்சிட்டாரு. அடுத்து சணல் சாக்கு தச்சிட்டு இருக்காங்க பாருங்க. கிராமத்து சைட்லாம் மோஸ்ட்லி சணல் சாக்குல தான் நம்ம வந்து ஒரு வியாபாரத்துக்கு போகணும்னா அது எதுவா இருந்தாலும் சணல் சாக்குல போட்டு அதை வந்து தச்சு ஒரு சேஃப்டியா கொண்டு போறது தான் கிராமத்துல உள்ளவங்களுடைய பழக்கமே. அது போல இன்னைக்கு நாங்க வேப்பங்கொட்டை விற்கிறதுக்காக சணல் சாக்குல வேப்பங்கொட்டையை கொட்டி இப்போ சணல் எடுத்துட்டு வந்து கோணூசியால இப்ப தச்சிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி கிராமத்து சைடு வந்து அறுவடை, இப்ப நெல்லை அறுவடை பண்ணோம்னா அந்த நெல்லை கமிட்டிக்கு ஏத்திட்டு போறது இந்த சணல் சாக்குல தான் ஏத்திட்டு போவோம். அந்த சணல் சாக்கு தைக்கிறதுக்கும் இதே கோணூசி இதே சணல் வச்சுதான் நம்ம தைக்கிறது. அப்பா இப்ப சணலால மூட்டையை வந்து தச்சிட்டு இருக்காரு. அந்த கீழே ஓட்டை இருந்துச்சு பாருங்க, அந்த வைக்க வச்சிருந்தோமே, அதையும் வந்து இப்ப அப்பா ஒரு சின்ன சணலை வச்சு தச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அதையும் நம்ப முடியாது. ஏன்னா வண்டியில வந்து படுக்குவாட்டத்துலதான் இருக்கும். போற வழியில எங்கேயாவது இறஞ்சிட்டே போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அதையும் தச்சு ஃபைனலா 3 மூட்டையும் தச்சு முடிச்சாச்சு. 2 மூட்டை அப்பா எடுத்துட்டு போக போறாங்க, 1 மூட்டை நான் எடுத்துட்டு போக போறேன். இந்த எக்ஸல்ல தான் இப்ப அப்பா கொண்டு போக போறாங்க. இந்த எக்ஸல்ல தாங்க நான் வண்டி ஓட்டி கத்துக்கிட்டது. என்னோட வீட்டுல எனக்கு எங்க அப்பா கத்து கொடுத்தது இந்த எக்ஸல்ல தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க. ஒரு 12 வயசு 15 வயசுல எனக்கு வந்து வண்டி ஓட்ட கத்து கொடுத்தது இந்த எக்ஸல்ல தான் அப்பா கத்து கொடுத்தது. எனக்கும் அக்காவுக்குமே இந்த வண்டியில தான் கத்து கொடுத்துருந்தோம். இன்னும் இந்த வண்டியை வந்து சரி பண்ணி அப்பா வச்சிருக்கிறாரு. இதுதாங்க எங்க வீட்டுல இருந்த ஃபர்ஸ்ட் வண்டி, எக்ஸல் வண்டி. இந்த வண்டியில தான் இப்ப அப்பா வந்து மூட்டையை வந்து எடுத்துட்டு போக போறாரு. ஃபர்ஸ்ட் மூட்டையை வந்து முன்னாடி வச்சுட்டோம், அடுத்த மூட்டையை வந்து பின்னாடி வைக்க போறோம். அதுக்கு வந்து அங்க இருந்து சீட்டியை வந்து கழட்டிட்டு இப்ப பின்னாடி தான் வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. ஸ்டார்ட் பண்ணி அப்பா உட்காந்ததுக்கு அப்புறம் நானும் அம்மாவும் இன்னொரு சணல் சாக்கு மூட்டையை தூக்கி வைக்க போறோம். அப்பா வண்டியில 2 மூட்டையை வச்சு அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் நானும் அம்மாவும் இன்னொரு மூட்டையை எடுத்துக்கிட்டு விருதாச்சலம் போகணும். இதை விற்கிறதுக்கு விருதாச்சலம் கமிட்டி கிட்ட தாங்க போக போறோம். நெல்லு கமிட்டி இருக்கு பாருங்க, நெல் எல்லாம் வந்து கடலூர் மாவட்டத்துல போடுற இடம் ஒரே இடம் விருதாச்சலம் கமிட்டி தான். அங்கதான் இப்ப நாங்க வந்து போக போறோம். கமிட்டியில போடலைங்க, கமிட்டிக்கு பக்கத்துல வெளியில வந்து கடைகள் இருக்கு, அங்க ஒரு கடையில தான் போக போறோம். வேப்பங்கொட்டை புளியாங்கொட்டை எல்லாம் எடுக்கிறதுக்குன்னு நிறைய ஷாப் வந்து வச்சிருக்கிறாங்க. அங்கதான் இப்ப போடுறதுக்காக இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அப்பா வந்து கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறம் நானும் அம்மாவும் போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வந்ததே மெயினான ஒர்க், ரேஷன் கடையில பொருள் வாங்குறதுக்கு தான் வந்தோம். அந்த பொருளை வாங்கிட்டு வந்துட்டு தான் நம்ம கிளம்பணும். ஏன்னா ரேஷன் கடைக்காரருக்கு அம்மா வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, நான் 1 ஹவர்ல கிளம்பிடுவேன், சீக்கிரம் வந்து நீங்க வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு தான் போக போறோம். இப்போ பாருங்க, நான் மட்டும் தான் போக போறோம். சர்க்கரை வாங்குறதுக்கு ஒரு கவரு, பருப்பு வாங்குறதுக்கு ஒரு பை, அரிசி வாங்குறதுக்கு ஒரு சாக்கு, அடுத்து இப்ப ரேஷன் கார்டு எடுக்கிறதுக்கு உள்ள வந்த பர்ஸ்ல ரேஷன் கார்டு இருந்துச்சு. இப்ப ரேஷன் கார்டு எடுத்துக்கிட்டு சாக்கு கட்டுறதுக்கு ஒரு சணல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையும் ஒரே பையில இப்ப அம்மா போட்டு கொடுக்குறாங்க. எனக்கு வந்து குழம்பு வைக்கிற வேலை இருக்கு, நான் வந்து இங்க குழம்பு வைக்கணும், நீ மட்டும் போய் வாங்கிட்டு வந்துருன்னு மொத்த பொறுப்பையும் என் கையில கொடுத்துட்டாங்க. பையை எடுத்துக்கிட்டு இப்ப ரேஷன் கடைக்கு வந்தாச்சுங்க. ரேஷன் கடையில கூட்டமே இல்லை, ஏன்னா மாச கடைசியில வர்றதுனால கூட்டமே இல்லை. உள்ள வந்ததுமே கார்டை கொடுத்துட்டேன். கார்டை கொடுத்ததுமே கைரேகை வைக்க சொன்னாங்க. கைரேகை ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அரிசி வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இத்தனை கிலோன்னு நமக்கு வெயிட் வச்சு அரிசி வந்து கொடுத்துருவாங்க. குண்டு அரிசி, பச்சை அரிசி, மெலிசு அரிசி 3 அரிசி இருக்கும். இப்போ இருக்கிற அரிசி குண்டு அரிசியும் பச்சை அரிசி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா வந்து குண்டு அரிசி இருந்தா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இட்லிக்கு வந்து இந்த அரிசியை ஊற வச்சு இட்லி சுடுவாங்க. அடுத்து சர்க்கரை வாங்கிட்டு இருக்கேன், பருப்பு. இதெல்லாம் என்னோட ரேஷன் கார்டுக்கு. ஒரு பாக்கெட் பாமாயில் எண்ணெய்,
இதெல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு கொண்டு போயிட்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து விருதாச்சலம் கிளம்பணும். நான் மட்டும்தான் இன்னைக்கு ரேஷன் கடைக்கு பொருள் வாங்க வந்திருக்கேன். அரிசி மூட்டை கொஞ்சமாக இருக்கிறதுனால பரவாயில்ல, இன்னைக்கு நான் தூக்கி வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். இதுக்கே கடையில் யாருமே இல்லை, கடையில் இருக்கிற கடைக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க. நானும் அரிசி மூட்டையை அடுத்து சர்க்கரை பருப்புலாம் கொண்டு வந்து வச்சு இப்போ வண்டி எடுத்துட்டேன். ஈஸியாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு வந்து முன்னெல்லாம் கூட்டத்தில் வந்து நின்று வாங்கணுங்க, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்னு வெயிட் பண்ணி வாங்கணும். இன்னைக்கு பரவாயில்ல, வந்ததுமே அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் அம்மா கிட்ட எல்லாத்தையும் கொடுக்க போறேன். ஆல்ரெடி அம்மா கிட்ட இருந்து சர்க்கரை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சர்க்கரை வந்து அம்மாவுக்கு தான். பருப்பு வாங்கிட்டு வந்துட்டேன். அரிசி வந்து அவங்களுக்கு தேவைப்படும், அதனால எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து இப்ப அம்மாவை கூட்டிட்டு விருதாச்சலம் கிளம்ப போறேன். இனிமேல் ரேஷன் கடையில பொருள் வாங்கணும்னா 20 தேதிக்கு மேல மாச கடைசியில வந்தா கூட்டம் இல்லாம ஃப்ரீயா வாங்கிட்டு போகலாங்க. ஆனா நம்ம நினைச்ச அரிசி வாங்க முடியாது. அம்மாவுக்கு வந்து மெலிசு அரிசி தான் பிடிக்கும், ஆனா மெலிசு அரிசி எல்லாம் தீந்துரும். அப்போ வந்து 10 தேதிக்குள்ளதான் மெலிசு அரிசி கிடைக்கும் போல. இப்ப கிடைச்சது வந்து குண்டு அரிசி தான் கிடைச்சது. அதெல்லாம் இப்போ வாங்கி அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு இந்த ஒரு மூட்டை பைசாக்கு மூட்டை பின்னாடி வண்டியில வச்சு அதுக்கு பின்னாடி அம்மா உட்காந்துக்க போறாங்க. இந்த மூட்டை முன்னாடி வைக்க முடியாதுங்க, ரொம்ப அகலமா இருக்கு. அதனால இது வந்து ஸ்கூட்டில முன்னாடி வைக்க முடியாது, பின்னாடி தான் அம்மா வச்சுட்டு உட்கார போறாங்க. அது இல்லாம டயர் தேஞ்சு போய் நிக்குது, எங்க பஞ்சர் ஆகும்னே தெரியாது. இன்னைக்கு பொறுமையா பக்குவமா தான் அம்மாவை கூட்டிட்டு போக போறேன். எந்த ஸ்பாட்ல எது நடந்தாலும் பரவாயில்ல, ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி தான் இப்ப இந்த மூட்டையை பின்னாடி வச்சு அம்மாவும் பின்னாடி உட்கார போறாங்க. இப்ப மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல தாத்தா இருக்காங்க பாருங்க, அந்த தாத்தாவை கூட்டு வந்து அந்த மூட்டையை வந்து அப்படியே கொஞ்சம் செங்குத்தா அம்மா உட்கார்ற மாதிரி செங்குத்தா அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இப்ப 2 பேரும் பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப அந்த மூட்டையை அப்படியே நிமித்தி வைப்பாங்க பாருங்க. இப்ப பின்னாடி அம்மா உக்காந்துக்கிட்டாங்கன்னா அந்த மூட்டையை புடிச்சுப்பாங்க. ஒரு வழியா பொறுமையா வண்டியை ஓட்டிட்டு வந்து கடைக்கு வந்தாச்சு. அப்பா எடுத்துட்டு வந்து 2 மூட்டையை போட்டுட்டு அப்பா வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்றதுக்கு போயிருக்காரு. இப்ப நானும் அம்மாவும் இப்ப இன்னொரு மூட்டையை கொண்டு வந்து போட்டாச்சு. பாருங்க, இந்த கடையில ஃபுல் அண்ட் ஃபுல் வேப்பங்கொட்டை எடுக்கிற கடை கமிட்டிக்கு பக்கத்துலயே தாங்க இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல லாவா கேக் கடை இருக்கு பாருங்க. பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு பேர் போன கடை லாவா கடை. இப்ப மூட்டையை தூக்கிட்டு போயிட்டு எடை வச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு எடை வருதோ அந்த எடைக்கு தகுந்த காசு வந்து நமக்கு கிடைக்கும். 1 கிலோவுக்கு 32 ரூபா சொல்லியிருந்தாங்க. வேப்பங்கொட்டை 1 கிலோ விருதாச்சலத்துல எடுத்துக்கிற ரேட் வந்து 32 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. 3 மூட்டையும் வச்சு எடை அளந்துட்டு இப்ப அந்த மூட்டையை வந்து இறக்கி வச்சுட்டாங்க. இப்ப அந்த மூட்டையில இருக்கிற வேப்பங்கொட்டையை அவங்க சாக்குல எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட நம்ம சாக்க ஒப்படைச்சிருவாங்க. போன வருஷமும் அம்மாவை இந்த கடைக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன். போன வருஷமும் அவங்க வந்து வேப்பங்கொட்டை வித்திருந்தாங்க. என்ன ரேட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த வருஷம் 32 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க. சாக்கெல்லாம் மாத்திட்டு இருக்கட்டும், நம்ம உள்ளார வெயிட் பண்ணி அமௌண்ட் வாங்கிட்டு வரலான்ட்டு இப்ப நானும் அம்மாவும் உள்ளார வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களும் இவ்வளவு எடைக்கு இவ்வளவு காசுன்னு இப்போ வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் வீட்டுல ஒரு பாத்திரத்துல இருக்கு, அதையும் எடுத்துட்டு வந்திருக்கலாம் போல அப்படின்னு அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலா பாருங்க, அம்மா எடுத்துட்டு வந்த வேப்பங்கொட்டையை வித்து இப்ப காசு வாங்கியாச்சு. இந்த காசு அப்படியே இப்ப அம்மா கையில கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நாங்க இன்னொரு ஒர்க்கு போகணுங்க. இந்த காசை கொண்டு போய் கொடுத்துட்டு மாட்டுக்கு தீவனம் வாங்க போறோம். இப்ப அம்மாவும் ஹெல்ப் பண்றாங்க. அவரு மட்டுமே வந்து சாக்கு மாத்தவே இல்லை, அதனால அம்மாவும் கூட சேர்ந்து அவங்க சாக்குல இப்போ வந்து வேப்பங்கொட்டையெல்லாம் கொட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. சாக்கையும் இப்போ வாங்கியாச்சு. 2 சாக்கை வாங்கி மடிச்சு எடுத்துட்டு இப்ப பாலை கரைக்கு தான் போக போறோம். ஆல்ரெடி விளாக்ல கொடுத்துருக்கேன். அம்மாவை கூட்டிட்டு வந்து தேங்காய் நாடுறதுக்கு வந்திருந்தேன். அதே கடையில மாட்டுக்கு பொண்ணாக்கு வாங்கிட்டு வந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்திருந்தேன். அதெல்லாம் பழைய வீடியோ. எப்ப விருதாச்சலம் வந்தாலும் அம்மா மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்குற ஒரே கடை அஸ்வியா துணி கடைக்கும் ஆப்போசிட்ல இருக்கிற ரைஸ் மில்ல தான் வாங்குவாங்க. அவங்க தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் எல்லாமே ஆடுற ஆயில் மில்லும் இதுதாங்க. ஆல்ரெடி விளாக்ல அப்டேட்ல கொடுத்துருப்பேன், நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க. சேம் அதே ஷாப்க்கு தான் வந்திருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் புண்ணாக்கு வாங்குறதுக்காக அந்த சாக்கே நம்ம வேப்பங்கொட்டை எடுத்துட்டு வந்து வித்தோம் பாத்தீங்களா, அந்த சாக்கே இங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. இதுல ஒரு சாக்குல வந்து தேங்காய் புண்ணாக்கு, இன்னொரு சாக்குல மல்லாட்டை புண்ணாக்கு வாங்கிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் தேங்காய் புண்ணாக்கு தான் வாங்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே மொத்தம் 1500 ரூபாய்க்கு இப்போ வாங்குறாங்க பாருங்க. இப்போ 1500 ரூபா நான் தான் கொடுத்து இப்போ பில்லு வாங்க போறேன். 2 புண்ணாக்கு இப்போ வந்து வாங்கிட்டாங்க. பில்லுல இருக்கும் எவ்வளவு வந்து நம்ம புண்ணாக்கு வாங்கியிருக்கோன்னு. தேங்காய் புண்ணாக்கு பாருங்க கிலோ 40 ரூபா, மல்லாட்டு புண்ணாக்கு கிலோ 50 ரூபா. அதுல ஒரு 6 கிலோ, இதுல ஒரு 40 கிலோ. அதை வாங்கி அதே கடையில நாங்க வச்சுட்டு அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். அக்காவுக்கு வந்து அம்மா வந்து வீட்டுல இருந்து பால், தயிர்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை 2யும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடலான்ட்டு இப்போ அம்மா கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஆல்ரெடி அப்பா வந்து
எக்ஸலுக்கு வாட்டர் சர்வீஸ் விடுறதுக்காக அங்க போயிருக்காரு. அங்க இருந்து எனக்கு கால் பண்ணி என்ன சொன்னாருன்னா, ஒரு 5 போல்டு நெட் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு போன்னு ஆல்ரெடி இப்ப எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கிறாரு. அம்மா வந்து பால் வீணா போயிடும், ஃப்ரிட்ஜ்ல கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் போகலாம்னு சொல்லி எங்க அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அக்கா பேங்க் வரைக்கும் போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும். அவங்க வர்ற வரைக்கும் இங்க வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அப்பா ஒரு பக்கம் சீக்கிரம் கூப்பிட்டுட்டு இருக்காரு. அக்கா வர்ற வரைக்கும் இங்க வெயிட் பண்ண முடியாது. அதனால பாலையும் தயிரும் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு போயிடலான்ட்டு இப்ப நானும் அம்மாவும் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். சசி இப்போ ரீசெண்டா வீடு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அது ஆல்ரெடி vlogல நான் சொல்லல. அவங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக இப்ப வீடு வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அக்கா வீடு பார்ப்போம் ஒரு ஓவர்வியூ. ஹால்லே பாத்தீங்கன்னா அம்மா அப்பா அக்கா ஸ்வேதா போட்டோஸ் இருக்கும். அக்கா வீடோட ஃப்ரிட்ஜை பாருங்க. ஃப்ரிட்ஜ் உள்ள ஃபுல்லா வந்து லோடு வச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜ்ல பால் தயிர் அம்மா ஒரு கப்ல புளிச்சக்கீரை எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாமே வச்சாச்சு. இதுக்கப்புறம் கிளம்பணும். அக்கா வீட்டோட கிச்சன் பார்க்கலான்ட்டு கிச்சன் உள்ள வந்தேன். பாருங்க கிச்சன் சிம்பிளா அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சூப்பரா மெயின்டைன் பண்ணலாம். கிச்சன் சூப்பரா இருக்கு. அக்கா கால் பண்ணி நான் வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அப்பா கால் பண்ணி எனக்கு நெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போ, இங்க வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் நீ வா அப்படின்னு சொல்லி அப்பா வேற அங்க பூதாம்பூர்ல வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. பூதாம்பூர் அக்கா வந்து கடைவீதியில இருக்காங்க. எந்த பக்கம் போறதுன்னு எனக்கு புரியல. அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொழுக்கட்டை இருந்துச்சு. அதை அம்மா வந்து ஒரு கவர்ல எடுக்கிறாங்க. அடுத்து நாவப்பழம் வந்து இருந்துச்சு. நாவப்பழமும் அப்படியே சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. பாருங்க எல்லாம் பெருசு பெருசா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அக்கா வீட்டோட பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூம் பாருங்க. இதுதான் ஒரு சைட்ல பெட்ரூம், ஒரு சைட்ல கிச்சன், அதுக்கு பக்கத்துல உள் சைட்ல வந்து பாத்ரூம் இருக்கு. அக்கா வீட்டுல ஒரு ஏசி வச்சிருக்காங்க. பெட்டு கீழே இருக்கு. இங்க வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அக்கா வீடு ஷிஃப்ட் ஆனதுல இருந்து நான் இது வரைக்கும் அக்கா வீட்டுக்கு வரல. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஹால்லே ஊஞ்சல் கொடுத்துருக்காங்க. அந்த கார்னர்ல டிவி இருக்கு. வீடு நல்லா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குங்க. அப்புறம் அம்மா வந்து இட்லி இருந்துச்சு, அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் நாவப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்ப 2 பேருமே கிளம்பியாச்சு. திரும்ப கட்டப்பை எடுத்துக்கிட்டோம். அதுல வந்து கொழுக்கட்டை மட்டும் எடுத்துட்டாங்க. அக்கா வந்து கால் பண்ணி கொழுக்கட்டை எடுத்துட்டு போங்க, பசங்க யாரும் சாப்பிடல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மட்டும் எடுத்துட்டு இப்ப கிளம்பியாச்சு. அக்கா ஆன் த வே வந்துட்டே இருக்காங்க. இருந்தாலும் இந்த சைடு அப்பா கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. அதனால உடனே நான் போய் ஆகணும். அக்கா வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பா அக்கா வீட்டுக்கு வந்தோம்னா அக்காவை பார்க்கலாம். இப்ப நானும் அம்மாவும் அங்க இருந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் அப்பா வாட்டர் வாஷ் பண்ற இடத்துக்கு போனோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாட்டுக்கு புண்ணாக்கு மூட்டை வாங்கி வச்சிருந்தோம். இந்த புண்ணாக்கு மூட்டையை திரும்ப வண்டியில வச்சு ஓட்டிட்டு போகணும். வரும்போது வேப்பங்கொட்டை எடுத்துட்டு வந்தோம். போகும்போது புண்ணாக்கு மூட்டையை எடுத்துட்டு போகணும். டயரோட கண்டிஷன் வேற சரியில்லை. அதனால அப்பா வண்டியில மாத்தி விட்டுறலான்ட்டு ஒரு பிளான்ல இப்போ வந்துட்டு இருக்கேன். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மாட்டுக்கு தீவன மூட்டையும் வாங்கிட்டு போயிடலாம். அப்பா கிட்ட இந்த புண்ணாக்கு மூட்டையை கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் மாட்டுக்கு தீவன மூட்டையை வாங்கிட்டு போயிடலான்ட்டு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வாட்டர் வாஷ் பண்ற இடத்துக்கு வந்திருக்கோம். அப்பா வந்து நாங்க வாங்கிட்டு வந்த போல்டு நெட் வந்து சரியில்லைன்ட்டு மாத்துறதுக்கு திரும்ப விருதாச்சலம் பவானி ஷாப் போயிட்டு போல்டு நெட்டு திரும்ப அப்பா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. பாருங்க அப்பாவோட எக்ஸல் பிரிச்சு போட்டிருக்காங்க. வாட்டர் வாஷ் பண்ணி ஆயில் சர்வீஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷாப்ல தான் இப்ப அப்பா வந்து எக்ஸல்ல கொடுத்துருக்காரு. இப்ப நானு அம்மா அப்பா 3 பேரும் இப்ப இந்த ஷாப்ல நிக்கிறோம். நாங்க 2 பேரும் இப்ப கிளம்புறோன்ட்டோம். அம்மாவும் நானும் வந்து கிளம்பி திரும்ப கடைவீதிக்கு போயிட்டு எங்க மாட்டு தீவனம் கிடைக்குமோ அங்க ஒரு மூட்டை வாங்கணும். ஆல்ரெடி ஒரு vlogல கொடுத்துருப்போம். சேத்தியாத்தோப்புல செந்தாமரம் ஷாப்ல வந்து நான் ஒரு மூட்டை மாட்டுக்கு தீவனம் வாங்கிட்டு வந்து அம்மா வீட்டுல போட்டிருந்தேன்னு ஒரு vlogல கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா இன்னைக்குதான் மாட்டு தீவனம் வாங்குறதுக்காக அம்மா என்ன கூப்பிட்டு இருக்காங்க. இந்த புண்ணாக்கு மூட்டைய அப்பாவை வீட்டுக்கு எடுத்துட்டு போக சொல்லிட்டு நாங்க போய் மாட்டுக்கு தீவன மூட்டை வாங்கிட்டு வரதுக்காக இப்போ கடைவீதிக்கு கிளம்புறோம். இந்த மூட்டையை தூக்கி ஓரமா அந்த கட்டை மேல வச்சுட்டாங்க பாருங்க. அப்பா வாட்டர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவாரு. நானும் அம்மாவும் இப்போ கடைவீதிக்கு வந்திருக்கோம். இங்க வந்து மாட்டு தீவனம் எங்க கிடைக்கும்ட்டு ஒரு மளிகை கடையா தேடிட்டு இருக்கோம். பட் மாட்டு தீவனத்துக்குன்னு தனி கடை இருக்குன்னு கோவிலுக்கும் ஆப்போசிட்ல இருக்கு, பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் கடைவீதி இப்ப பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட் தான் வந்திருக்கோம். அலங்கார் இருக்கு பாருங்க, அலங்கார் ஷாப்புக்கு ஆப்போசிட்ல இருக்கு. கடைவீதி விருதாச்சலம் பெரிய கோயிலுக்கும் பக்கத்துலயே இருக்கு இந்த ஷாப்பு. பாலாஜி டிரேடர்ஸ். இந்த கடையில தான் இப்ப நாங்க மாட்டுக்கு தீவன மூட்டை வாங்குறதுக்காக வந்தோம். இங்க ஒரு வயசானவர் ஓவரா சட்டம் பேசுறாரு. நாங்க கேட்கிற நைஸான பவுடர் மாதிரி மாட்டு தீவனம் நாங்க கேட்டோம். அவர் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் நாங்க அந்த ஷாப்ல இருந்து வந்துட்டோம். நான் சேதத்துக்குள்ள வாங்கிக்கிறேன் வாமான்னு சொல்லி அம்மா அப்பா கூட்டிட்டு வந்துட்டாங்க. புண்ணாக்கு மூட்டையை அப்பா எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப நாங்க வந்து கோபாலபுரத்துல பெட்ரோல் போடுறதுக்காக வெயிட் பண்ணி இப்ப இங்க பெட்ரோல் போட்டுட்டு இருக்கோம். இங்க இருந்து பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து நான் சிதம்பரம் போகணும். இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு லீவுங்கிறதுனால பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே என்னோட ஹஸ்பண்ட் பாத்துப்பாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் பாக்குறோம் அப்பா இன்னும் வரவே இல்லைங்க. புண்ணாக்கு மூட்டை வந்து அப்பா வண்டியில தான் இருக்கு, அவர் இன்னும் வரல. நாங்க உள்ள வந்து கதவெல்லாம் ஓபன் பண்ணதுமே
பின்னாடி வண்டி சத்தம். யாருன்னு பார்த்தா அப்பா வந்துட்டாருங்க. எங்க பின்னாடியே வந்துட்டாரு. மாட்டுக்கு தீவன மூட்டை மட்டும் கிடைச்சிருந்ததுன்னா கண்டிப்பா என் வண்டியில வச்சு நான் ஓட்டிட்டு வந்திருக்கணும். விருதாச்சலத்துல கிடைக்காததுனால என் வண்டி ஃப்ரீயா வந்துச்சு. இப்ப புண்ணாக்கு மூட்டை அப்பா எடுத்துட்டு வந்துட்டாரு. அதையும் இப்ப வண்டியில இருந்து கீழே தள்ளியாச்சு. வாட்டர் வாஷும் வண்டியை வந்து பண்ணிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இந்த புண்ணாக்கு மூட்டையை இழுத்து உள்ள வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். மதிய சாப்பாடு இன்னும் சாப்பிடவே இல்லை. காலையில வந்து அம்மா புளிச்சக்கீரை கடைஞ்சி வச்சிருந்தாங்க. வீட்டில் கறி குழம்பு வச்சு வச்சிருந்தாங்க. சாப்பிட்றதுக்காக இப்போ சாதம் போட்டேன். கொஞ்சமா தான் கறி குழம்பு இருந்துச்சு. ஒரு சின்ன கோழி தாங்க, அது ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க. அதனால அதை அப்படியே உரிச்சு குழம்பு வச்சுட்டாங்க. இப்போ ஒரு பிளேட்ல சாதம் போட்டு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நான் கிளம்ப போறேன். பால் வந்து கறந்து வச்சிருந்தாங்க ஒரு பாட்டில் நிறையா. அந்த பால் எடுத்துக்கிட்டேன். புளிச்சக்கீரை கடைஞ்சி வச்சிருந்தாங்க. அந்த புளிச்சக்கீரையும் எடுத்துக்கிட்டேன். துணி தைக்கலான்ட்டு துணி எடுத்துட்டு வந்தேன். துணி தைக்கிற அக்கா வீட்டில் இல்லை. அதனால எடுத்துட்டு வந்த துணியை ரிட்டர்ன் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டே கிளம்ப வேண்டியதான்ட்டு இப்போ டிக்கியில் வச்சு எல்லாமே லாக் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஃபைனலாக இன்னைக்கு வந்த ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேன். இந்த வீடியோஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விளாகில் சந்திக்கலாம். பாய்.